How does extreme heat affect your body? ஸோ இந்த சம்மரில் ரொம்ப ஹீட் அதிகமாக இருக்கும். அது நம்ம பாடியை எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சயின்ஸ் வழியாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சம்மர்ன்றது ஹீட்டை மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாமல் நம்ம பாடியில் டீஹைட்ரேஷனையும் ப்ரொடியூஸ் பண்ண, அதாவது வாட்டர் சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம பாடியில் வந்து லெஸ் குறைக்கும் இல்லையா. ஸோ அது வந்து நமக்கு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நம்மளுடைய ஹெல்த்தை பாதிக்கும். அதுக்கப்புறம் இதை நம்ம ஒழுங்காக இந்த சிம்டம்ஸை ட்ரீட் பண்ணோன்னா அது இன்னும் நமக்கு வர்ஸாகவும் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த சம்மர் ஹீட்னால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது? ஃபஸ்ட்டு ஹை பாடி டெம்பரேச்சர். நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், நம்மளுடைய ரூம் டெம்பரேச்சரும் அதிகமாக இருக்கும், பாடி டெம்பரேச்சரும் இந்த சம்மர் டைமில் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, ரொம்ப ஸ்வெட் ஆகும். நார்மலாக எல்லாருக்கும் ஸ்வெட் ஆகும். ஹை பாடி டெம்பரேச்சர், நம்மளுடைய பாடி ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்கும். அப்புறம் ட்ரை மவுத், தண்ணி குடித்தாலும் நம்மளுடைய உதடு வாயெலாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஹெட்டேக், சில பேருக்கு வெயில்னாலே ரொம்ப தலைவலி அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இது மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணலாம்? மூவ் டு எ கூல் பிளேஸ், ஒரு நெல்லெல்லாம் இருக்கிற பிளேஸ். எந்த இடத்துல நம்ம வீட்டில் இருக்கிறோம்னா அந்த இடத்துல கூலிங்கான பிளேஸ் எதுவோ அந்த இடத்துல நம்ம இருக்கணும். ஸோ ஒரு ஒர்க் பண்ணுற பிளேஸ்னால் அந்த இடத்துல நம்ம கூலாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம கூலான பிளேஸில் இருக்கணும். அதுக்கப்புறம் ஹாட் ஷவர்லாம் எடுக்கவே கூடாது, கோல்டு ஷவர். ஸோ நல்லா நம்ம ஜில்லுன்ற தண்ணியில் நம்ம குளித்தோம்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் குறையும். அடுத்து நிறைய தண்ணி குடிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு குளுக்கோஸ் இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் குடிக்கலாம். ஸோ நம்ம பாடி டெம்பரேச்சர் இப்போ வந்து நமக்கு வந்து லோ ஆகும். அடுத்தது பிரெயின் ஃபாக். பிரெயின் ஃபாகுன்ற ஒரு டிசார்டர். ஸோ அது பிரெயின் ஃபாகுன்ற டிசார்டர் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னா, நமக்கு வந்து நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் கூட சில நேரத்தில் வந்து புவராக இருக்கும். நிறையா மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். திடீர்னு ஹாப்பியாக இருப்போம், திடீர்னு சேடாக இருக்கும். அந்த வெயில் இருக்கிற டென்ஷன்லேயே நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப டென்ஷன் அதிகமாக இருக்கும் இல்லையா. அப்போ நமக்கு தலைவலியும் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி காசஸ், அந்த மாதிரி பிரெயின் ஃபாக் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை பாதிக்கும், நம்ம மனநிலையே நம்ம பாதிக்கும். அது மாதிரி இருந்தால் என்ன பண்ணணும்னா, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கணும். அதாவது மெடிடேஷன், எக்ஸசைஸ், அது மாதிரிலாம் நிறையா இருக்குது. நம்மளுடைய டயட்டை வந்து சேஞ்ச் பண்ணணும். ரொம்ப ஆயிலியான ஃபுட்ஸ்லாம் சாப்பிடாமல் ஹெல்த்தியாக நீர் சத்து உள்ள ஃபுட்ஸ்லாம் நம்ம நிறைய சாப்பிடணும். ஹைட்ரேட்டட் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடணும். அதுக்கப்புறம் ஆல்கஹால் அப்புறம் ஸ்மோக்கிங் ஹேபிட்லாம் இருந்துச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணணும். அடுத்த டிசார்டர் பார்த்திங்கன்னா, அடுத்த ப்ராப்ளம் புவர் மென்டல் ஹெல்த். நம்மளுடைய மன ஆரோக்கியம் பார்த்திங்கன்னா ரொம்ப புவராக இருக்கும். ஸோ அதனுடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும்னா, இன்சோம்னியா, தூக்கம் இருக்காது, இரிட்டேஷனாக இருக்கும், எதை பார்த்தாலும் இரிட்டேஷனாக இருக்கும், நிறைய டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இருக்கும், திடீர்னு பயம், திடீர்னு கவலைகள், அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்படி இருந்தால் என்ன பண்ணலாம்னா, எக்ஸசைஸ் பண்ணலாம். ப்ராப்பராக நம்ம தூங்கணும், நல்லா தூங்கினாலே அது வந்து எல்லாத்துக்குமே ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் மெடிடேஷன், தனியாக போய் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸில் வந்து மெடிடேட் பண்ணணும். இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நம்மளால் இந்த வெயில் மூலயமா, இந்த சம்மர் ஹீட் மூலமாக நம்ம ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் பாதிக்குது இல்லையா. ஸோ அதிலேருந்து நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம்.